என் பேர் ஜீவாப்பா. நாங்கள் பழனியில் தான் என்னை பழனி நான் பொள்ளாச்சி கட்டி கொடுத்தாங்க. 10 வருஷமாக நாங்கள் எல்லா பக்கமும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எங்கேயும் சக்ஸஸ் ஆகலை. அன்பு மருத்துவமனைக்கு வந்த வீட்டு தான் இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு தடவையே சக்ஸஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க மேடம் ஸ்டாஃப் எல்லாமே நல்லா எனக்கு இது ஒத்துழைச்சாங்க. அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்து நான் கரெக்டாக சாப்பிட்டேன். அதனால் எனக்கு கிடச்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷம். என்னோடய தம்பி சம்சாரங்க எல்லா பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இங்கே பழனியில் அன்பு மருத்துவமனைக்கு வந்து தான் குழந்தை கிடச்சிருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. என்னோடய அத்தை தான் ஜீவாம்பாள். இவங்களுக்கு தான் இப்போ ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண். அத்தைக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லாமல் எல்லா பக்கமும் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். பார்க்குற இடத்துல எல்லாமே கூட ப்ராப்ளம் இல்லை, கிடைக்கும்னு மட்டும்தான் சொன்னாங்க. மெடிசின்ஸு நிறைய பணம் தான் செலவாச்சே தவிர எங்களுக்கு குழந்தை கிடைக்கவே இல்லை. பின்ன இதுக்கப்புறம் இங்கே அன்பு மருத்துவமனைக்கு தான் அத்தைக்கு ரெட்டை குழந்தை கிடச்சிருக்கு. எங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அத்தையோடைய ஊரே பழனி தான். ஆனால் பழனியில் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே வந்தால் எங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிறது முதலையே தெரியலை. தெரிஞ்சிருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த குழந்தை கிடச்சிருக்கோம். இப்போ 10 வருஷத்துக்கு பின்ன மேடம் பார்த்து அவங்க ஒரு நம்பிக்கை கொடுத்து, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் கொடுக்குற மருந்துகளை கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொல்லி அத்தை அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு. 2 குழந்தையும் நல்லா இருக்காங்க. அத்தையும் ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ண ஸ்டாஃப்ஸு மேடம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவங்களுமே எங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப கேரிங்காகவும் பார்த்துக்கிட்டாங்க.